போட்டுருச்சு தாத்தா. இது வந்து ஒரு வகையான கோரை. இந்த கோரையில் வந்து ஒரு பூ பூக்கும். அதனால் நாங்கள் சின்ன வயசில் என்னமோன்னு விட்டுட்டோம். ஆனால் இன்றைக்கி அந்த கோரை ஷாப்பி மாலில் ஒரு கை 500 அப்படின்னு விற்கிறாங்க. எதுக்கு அலங்கார பொருளாக யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இதை நாங்கள் சின்ன வயசில் இதை வச்சு விளையாடுவோம். எப்படி தெரியுமா? நத்தை பிடிக்க கம்மாய்க்கு வந்தோம். புதையல் மாதிரி ஒரு 10 கட்டை கிடச்சிருக்கு. நம்மளும் 10 கட்டையில் மீன் பிடிச்சி சமையல் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். அப்பா சரியான வெயிட்டுப்பா. தாத்தா என் காலு தாத்தா காலுக்குள்ள நத்தை பிடிக்கிற வேறு கால் தட்டு போட்டால் அமுக்கிடுவேண்ணே. இந்தப்பா இதை போடி அங்கே அதான் அட்டை நிறையா பிடிச்சிருக்கு. இந்த இடத்துல இவ்வளோ நத்தையை பிடிச்சிருக்கிறோம். வாங்க அடுத்த இடம் போவோம். பேட்டைக்காரண்டா. முரட்டு மீனா முண்டுது. கம்மாயில் மழை பெஞ்ச தண்ணி தேக்கி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி மழை கட்டி மழை இல்லாத போது பயிற்றுக்கு விவசாயத்துக்கு மழையை திறந்து விட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து மழை இல்லை, அதனால் இப்போ மழை திறந்து வயலுக்கு தண்ணி பாசனம் ஆகிக்கிட்டு இருக்கு. மழையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. முரட்டு நத்தை. இன்னைக்கு நம்ம சமையலோட விசேஷம் என்ன அப்படின்னா, பழங்காலத்து முறைப்படி பழங்கால பொருட்களை மட்டுமே வச்சு இன்றைக்கி சமையல் பண்ண போகிறோம். அதாவது நவீனமான உள்ள பொருட்களை எதுவுமே நம்ம பயன்படுத்த போகிறதில்ல. அதாவது ஆங்கிலத்தில் சொல்ல போனால் பிரிமிட்டிவ் டெக்னாலஜி. உப்பு என்ன புகை தான் எனக்குல உட்கார முடியல, கண்ணில் அடிக்குது. ஐயோ மனம் புத்தறியுதே. தயவு செஞ்சு இந்த மாதிரி சரக்கு சாமான் அம்மியில் வச்சு அரைச்சி பாருங்கள். அதோட வாசனையே தனியாக தான் இருக்குது. சின்ன வயசுல எங்கள் அம்மா அரைக்கும் போது பக்கத்தில் உட்காந்துருக்குறோம். அந்த நினைவு இப்போ வருது, அந்த மனம். எப்படியே புரியுது. நாங்களே இறங்குறேன்.
மணக்குதுப்பா. ஐடியா இன்றைக்கி நம்ம சமையலில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நவீன பொருட்களையும் பயன்படுத்தலை. பிளாஸ்டிக் பொருள் உட்பட தமிழனின் மரபுப்படி மசாலாக்களை பூரா அம்மியிலே அரைச்சி தயார் பண்ணியிருக்கோம். இந்த எண்ணெய் கூட செக்கில் ஆட்டப்பட்ட நல்லெண்ணெய் தான். நம்ம சமைக்கிற சட்டி கூட மண் சட்டி தான். எண்ணெய் ஊற்றுறோம், எண்ணெய் தான் ஊற்றுறோம். வெந்தயம், சோம்பு, கருவேப்பிள்ளை, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், தக்காளி, மஞ்சள், இஞ்சி, பூண்டு, மிளகாய் சாந்து, சோம்பு, மல்லி, நத்தக்கறி, உப்பு, தண்ணி ஊதுங்க. கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிற. நத்த கிரேவி சூப்பர், அதுவும் பட்டை சாப்பாடு அருமை. சாந்தா நீட்டாக சார்ந்துருக்கு. நம்ம முன்னோர்களின் முறைப்படி மிளகா, மல்லி, சீரகம், சோம்பு சாந்து அம்மியில் வச்சு அரைச்சி சமைச்சது மணமாகவும் ருசியாகவும் இருக்குது. நாங்கள் இப்போ சாப்பிட்ருக்க சாப்பாடு மிகவும் ஆரோக்கியமான சாப்பாடு. நீங்களும் இந்த மாதிரி அம்மியில் அரைச்சி மசாலா சமைச்சு விட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கீழே போய் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.
கறிக்கு